ஏம்மா ஒரு டீயில் எப்பாவது கொஞ்சம் சக்கரை போட்டால் என்னம்மா? அதான் ஒரு டேப்லெட் போட்டுக்கிறல்ல. பாரு கதைய, ஒரு டீன்னு 4 தடவை குடிச்சா 4 டீ ஆச்சா? 4 டீ சக்கரை 1 மாசம் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா மாத்திரை வேலை செய்யுமா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வந்துட்டாரு. வந்துட்டார் போலக்கு. வா. ஏப்பா வாங்க. எங்கப்பா போனீங்க? ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு கால் ஏதாவது பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் என்னாச்சு? அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்கப்பா. அவளுக்கு என்ன? லேட்டானாலும் வரத்தானே செய்வேன். அவளுக்கு தான் தெரியுமா? அப்புறம் என்ன பிரச்சனை? மாமா, அத்தை சாப்பிடவே இல்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். நீங்க வராம அவங்க சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க. ஏய், மாமாக்கு தெரியாதானே? என்ன புதுசா சொல்றீங்க? அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். கூட மாட உதவி செய்ய யாராவது இருக்காங்களா? நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன மாமா? மாப்பிளையும் அவரால் முடிஞ்ச வேலை சிலதை பார்த்துட்டு தான் இருக்காரு. அது கொஞ்சம் ஒத்தாசையா தான் இருக்கு. மீதி வேலையெல்லாம் யாரு பாப்பா? இல்ல யாரு தான் இருக்கா? லேட்டாக தான் செய்யும். உடம்பு முடியாம தான் போவோம். உடம்பு வீக் ஆகும். வயசாச்சுல்ல, ஓடுற வரைக்கும் ஓடும். அதனாலதான் மாமா கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். செங்கல் சூளையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமாவுக்கு அந்த சூடும் வெக்கையும் ஒத்துக்காது. தலை சுத்தும். ஆள் தேவைப்படுது. அதுக்காக சும்மா யாரையாவது வச்சுக்க முடியுமா? நீ கூட இருந்து பாத்துக்கலாம்ல. ஏப்பா சொல்ல வேண்டியதானப்பா? எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் சொல்லாம செய்யணும். பசிச்சா யாராச்சும் சொல்லியா சாப்பிட்றோம்? நம்ம வேலை தான் நம்ம சொத்து. நம்ம சொத்தை நாம தான் பாத்துக்கணும். கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருக்க கூடாது. மாமா சொல்றது சரிதானே? ஆனா மச்சானுக்கு மனசு இல்லையோ இல்ல வேற எதனாவது வேலை இருக்குமான்னு தெரியல. வேற என்ன வேலை இருக்க போது? மலேசியால இருந்து வந்த உடனே எல்லாத்தையும் நீ பாத்துப்ப. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். நீ வரல. உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம். அவ பின்னாடியே சுத்துற. சரி போன்னு விட்டுட்டேன். அம்பலத்தார் மகங்கிற பேரை மட்டும் வச்சுட்டு அம்பலத்தார் ஆக முடியாது. ரொம்ப யோசிக்காத சிவா. செங்கல் சூளை பக்கம் காலடி எடுத்து வச்சிடாத. அப்புறம் என் பொழப்பு நாரிடும். அதை வச்சுதான் நான் பணக்காரன் ஆகணுங்கிற கனவுல இருக்கேன். அந்த கனவுல மண்ணடி போட்டுறாத. வேற ஏதாவது யோசி. ஏம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு போறாரு? என்ன பிரச்சனை அவருக்கு? அப்படி என்னம்மா கேட்டேன்? டேய் சரி விடுறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் ஏதாவது டென்ஷன்ல இருப்பாரு. இன்னைக்கு ராசி பலன்ல எனக்கு நல்லா தானே போட்டிருந்தான். அப்பனும் மௌனும் சேர்ந்து ஆட்டையை கழிச்சிடக்கூடாது. தானும் மலையா பெருமானே, நான் உனக்கு என்ன விளக்க போடுறேன். வாங்க உட்காரு. நீ உட்காரு சதாச்சு. என்னோட கஷ்டத்துல பாதியை நீ வாங்கிக்கிட்டு உன் உடம்ப முழுசா கெடுத்துக்கிட்ட. ஏதாவது ஒரு ஜென்மத்துல நான் இந்த கடனை தீர்க்கணும். ஆனா இந்த ஜென்மத்துல அது நடக்காது. எனக்கு பசி இல்லை, நீ உட்காரு. எனக்காக நீ சாப்பிடாம இருக்காது. நீ சாப்பிடு சதாச்சு. இல்லைங்க, நீங்க சாப்பிடாம. நான் சாப்பிடாம நீ இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைல்ல. ஆனா எனக்கு என்னமோ தோணுது, நீ சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும். வேண்டாங்க. நான் சொன்ன நீ கேட்பிய மாட்டேன். கேப்பங்க. அப்போ உட்கார், சாப்பிடு. உட்கார். மாமா ஆ? அங்க என்ன லுக்கு? செக்கச்ச வந்த செங்கச்சோட மாமா. வாங்க போலாம். சட்டை எங்க எடுத்தீங்க? பக்கத்து வீட்டு கொடியில். சரி வாங்க போலாம். சாம்பார் கொஞ்சம் போட்டுக்க. போதும். சாப்பிடு. சாப்பிடு விசாலாச்சி. வெளியில எங்கேயாவது சாப்பிட்டீங்களா? என்ன இப்படி கேட்டுட்ட? நான் வெளியில சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நீ சாப்பிடு. என்னாச்சு? பசி அடங்கிருச்சுங்க.
நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். கூட மாட உதவி செய்ய யாராவது இருக்காங்களா? ஆள் தேவைப்படுது, அதுக்காக சும்மா யாராவது வச்சுக்க முடியுமா? நீ கூட இருந்து பார்த்துக்கலாம்ல. மலேசியால இருந்து வந்த உடனே எல்லாத்தையும் நீ பார்த்துப்ப. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன், நீ வரல. சரணி, ரொம்ப பெரிய யோசனையோ? மாமா சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அது அந்த வேலையெல்லாம் எடுத்துக்கிறத பத்தியா? ம் ஆமா. அதில் என்ன யோசனை? மாமா சொன்ன மாதிரி நீங்க ஏன் பொறுப்புகளை எடுத்துக்க கூடாது? அதான் அவர்கிட்டயே சொன்னேன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நான் பார்த்துக்க போகிறேன். அவர் சொல்லலை, நானும் செய்யலை. அது கேட்குற விஷயம் இல்லைன்னு மாமா சொன்னாரே. அவர் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார்ல. அவர் அப்படி தான் சொல்லுவார் ஜனனி. நானே கூட கேட்டிருப்பேன். ஆனால் நான் ஏன் கேட்கலங்கிறதுக்கு விஷயம் இருக்கு. ஏன் கேட்கல? சரணி, ஏற்கனவே நம்ம கல்யாணத்தினால அவர் கோவத்தில் இருந்தார். சரியாக பேசுகிறதும் இல்லை. சரி. பேசினாலும் பட்டு பட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி தான் பேசுவார். அவர் உன்னை ஏற்றுக்கவே இல்லை. உன்னால தான் எல்லா கெட்டதும் நடக்குதுன்னு அவர் நம்பினார். இப்போ நீயே சொல்ல, அந்த நேரத்தில் நான் போய் அப்பா அந்த கம்பெனி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அவர் சம்மதம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதும் சரிதான். அதான் நான் கேட்கல. இல்லைன்னா எனக்கு என்ன, அவர் என் அப்பா ஜனனி. எனக்கு கேட்கறதுல என்ன தயக்கம் இருக்கு சொல்லு? சுச்சுவேஷன் வேற சரியில்லை. அதை அவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரு. உண்மையை சொல்லு. நான் அவர் சொன்ன மாதிரியே உன் பின்னாடியாவா இல்லைனாலும் சுற்றிட்டு இருந்தேன். அவருக்கு அப்படி தோணி இருக்கு. இந்த மோட்டர் பிரச்சனை வந்தப்போ அவர் சொன்னார், நான் போலையா? அவருக்கு நம்ம கல்யாணம் பிடிக்கல, அது சரியாகட்டும் நான் விட்டுட்டேன். சரி, இப்போ கேட்கலாம்ல. அவரே தானே சொல்றாரு. நான் கேட்டாத சரியா வருமானு எனக்கு தெரியல சார். வரணும். நீங்க பொறுப்புக்கு வரணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். மாமா சொன்ன மாதிரி சிவா அம்பலத்தாருன்ற பேரை நீங்க போட்டுக்க கூடாது. அதை நீங்க அடையுங்க. மக்கள் உங்களை தேடி வரணும். சரி, இவ்வளோ சொல்கிறேன், நான் அவர்கிட்ட கேட்குறேன். முக்கியமான விஷயம், அந்த செங்கல் சோலையை நீங்க தான் பார்த்துக்கங்க. எதுக்கு யோசிக்கிறீங்க? சொன்னால் அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க சொல்கிறேன். அது சொன்னனால சொன்னதுனால அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு கத்தனம் போல இருந்துச்சு. ஐயோ, என்ன ஒரு மொமெண்ட். அதே மாதிரி நீயும் ஏதோ எக்ஸ்பெக்ட். ஹலோ மேடம். சரி, ஓகே, ரிலாக்ஸ். நான் அம்பலத்தார்கிட்ட போயிட்டு செங்கச்சோலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறேன், சரியா? நீயும் பேச்சை கட் பண்ணிவிட்டு தூங்கிடாத. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. ப்ளீஸ், ரொம்ப வாழும் விட்டா. குட் நைட். குட் நைட்டு. உனக்கு தேவையானது தேவையில்லாதெல்லாம் பேச. சிவா, இந்த தேங்க்யூம்மா. உனக்கு? நான்லாம் எப்பவோ குடிச்சாச்சு. நீங்க தான் எந்திரிக்கிறதுக்கு லேட்டு. அம்மா, பிஸ்கெட்மா. இந்த பிஸ்கெட்டை நீ இன்னும் மறக்கலையாடா? அது ரத்தத்துலேயே ஊறி போச்சுமா. அந்த டீல முக்கி சாப்பிட்ற ருசியை தனிப்பா. சரி, இரு, போய் எடுத்துட்டு வர. அம்மா, ஒரு நிமிஷம். தேங்க்யூ. ஜனனி, மலேசியாலே இப்படிதான் டீ சாப்பிடுவாங்களாமா? அதான் சொன்னேன்லம்மா, தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும். டேய், வாய மூடுற. சாரிம்மா. அந்த செங்கல் சோலையை நீங்க தான் பார்த்துக்கணும். சரி, நீ எவ்வளோ சொல்கிற, நான் அவர்கிட்ட கேட்குறேன். சிவா, நைட்டு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? செங்கல் சோலையை நீங்க பார்த்துக்க போறதா மாமா கிட்ட பேசிடுங்க. ஏய், இவ்வளோ சீக்கிரமாவா? ஏய், நேற்று தானே பேசணும்.
சரியான நேரம் வரும், அப்போ நான் பேசிக்கிறேன். ம், நீங்க தானே பேசுறேன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் பயப்படுறீங்க? சொன்னேன். நான் அவர்கிட்ட போய் யார் பேசுறது? இப்போ வேணாம், அப்புறம் பொறுமையாக பேசிக்கணும். ம், டேய், நல்ல விஷயம்டா. உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு நினைச்சு அவரும் சந்தோஷப்படுவாரு. அப்புறம் என்ன, தைரியமா போய் பேசுங்க. அவர் என்ன உனக்கு கடிச்சா திங்க போறாரு? ஜனனி சொல்ற மாதிரி போய் பேச. அம்மா, கடிச்சு தின்னா கூட பரவாயில்லம்மா. அவர் புருவத்தை தூக்கி ஒரு பார்வை பாப்பாரு பாரு, உயிரே போயிடும்மா. அம்மா, அவர் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பேசி முடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் சிக்கலான விஷயம். சரி, இப்ப நீங்க பேச போறீங்களா இல்லையா? ஐயோ, என்னால முடியாதுமா, ஆள விடு. சரி, உங்களால முடியாதுன்னா விடுங்க. மாமா கிட்ட போய் நான் பேசிக்கிறேன். அப்பாட்ட போய் டேய், எதுக்குடா நீ சிரிக்கிற? ஜனனி, நீ சொல்றதாமா சரி. இவனை நம்பாத. நீயே போய் தைரியமா பேசு. அத பார்த்தாவது இவனுக்கு தைரியம் வரட்டும். பயந்தாங்குழி. நீ போமா. சரிங்கம்மா. வேணாம் சொன்னா கேளு. டேய், அவ கைய விடு. உன்னாலதான் முடியல. அவளாவது போய் பேசட்டுமே, தடுக்காத. ஆமா, நீ சும்மா இருமா. ஜனனி, வேணாம். நீ தேவையில்லாம அவர்கிட்ட போய் பேசாத. விளைவெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் நீ அழ வேண்டியது வரும். நான் தான் சமாதானப்படுத்தணும். சரியா? என் அனுபவத்துல சொல்றேன், தயவு செஞ்சு அவர்கிட்ட பேச வேண்டாம். சரியா? அனுபவம் ஆளாளுக்கு மாறும். அழணும்னா 1000 காரணம் தேடி வரும். இனி நான் அழ போறதில்ல. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் நின்னு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பேசிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இல்ல ஜனனி, நான் சொல்ல என்னம்மா இவ? என்ன பார்த்துட்டு நிக்கிற? போமா. டேய், அவ ஏன் மருமகடா? அவ தைரியத்தை பார்த்தல, அவ சாதிப்பா. ஆண்டவா. சரி வா, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். சரி இரு. வா. டேய், டீமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வா. யார் அடிச்சா நல்லா இருக்காது. வேற போட்டு தரேன் வாடா. இதுங்க வர்றதே சரியில்லையே, என்ன விஷயமா இருக்கும்? அமராவதி, அமராவதி. என்ன பாட்டி? வரேன். என்ன பாட்டி? ஜனனி, பாத்தியா நமக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கிறத? இந்த லட்சணத்துல நீ என்ன பேச போற? ஜனனி, இப்ப கூட உனக்கு கேட்டு போல வந்துட்டு நம்ம போயிடலாம். சும்மா இருங்க. நான் காலை முன்னாடி வச்சாச்சு. ஜனனி, என்ன கிளம்பிட்டியா? எங்க பாட்டி? வேற எங்க? மலேசியாக்கு தான். சொல்லிட்டு போக வந்திருக்கா. சந்தோஷப்படாத பாட்டி, பெட்டி படுக்க எதுவுமே கையில இல்ல. அதுக்கு என்ன, கேட்டா நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையா? பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. வளர்ப்பே சரியில்லை. பாட்டி, நேருக்கு நேரா வந்து நின்னா மரியாதை இல்லைங்கிறது அர்த்தம் இல்ல. மாமா, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. உங்க மதிப்பு தெரிஞ்சு நடந்துக்கணுங்கிற அக்கறையும் இருக்கு. ஒரே நாளும் உங்க மதிப்பும் மரியாதையும் குறையிற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். அப்புறம் எதுக்கு சிவாவை கல்யாணம் பண்ணலாம்? மாமா, நான் சாதாரணமா தான் பேச வந்தேன். ஆனா பேச விடாம சிக்கலாக்க பாக்குறாங்க. யாரு? நானு. கயிறு கட்டையை கொண்டு வந்து அடிக்க போறேன் பாரு. மாமா, நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு,
சிவா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல. மலேசியால இருந்து வந்ததும் சிவா பொறுப்பா வேலை செய்வாருன்னு நீங்க எதிர்பார்த்து தானே சொன்னீங்க. அவரு வேலை பார்க்க தயாரா இருக்காரு மாமா. அவருக்காக நான் கேக்குறேன், வேலை கொடுங்க மாமா. உங்களுக்கும் சும குறையும், சிவாக்கும் பொறுப்பு வந்த மாதிரி இருக்கும்ல. அதனால செங்கல் சோலைய பாத்துக்கிற பொறுப்ப அவருக்கு கொடுங்க மாமா. அவரு நல்லா பாத்துப்பாரு. அடி பாவி, செங்கல் சூளை வேணுமாமே? யார் சொத்தை யார் ஆட்டைய போட பாக்குறது? அண்ணி, உன்னோட அடிமடியிலே கை வச்சுட்டா டக்குன்னு கலாச்சி விட்டுரு. ஏன் வேற வேலையே இல்லையா? செங்க சூளை வேலையே தான் வேணுமா? என் வீட்டுக்காரத பத்திரமா பொறுப்பா தான் பாத்துக்கிறாரு. அதனால செங்கல் சூளை வேலையெல்லாம் வேணாம். அதை மறந்துருங்க. நீயும் உன் பொருஷனும் வேற ஏதாவது வேலை ட்ரை பண்ணுங்க. இதான் மரியாதைய மதிக்கிற லட்சணமா? சிவா, உன் பொண்டாட்டியை உள்ள கூட்டு போ. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. விசாலாச்சி, இதுக்கு மேல ஒண்ணும் பேச வேண்டாம். உன் மருமகளை கூட்டிட்டு போ. ஜனனி, அதான் சொன்னேன்ல வேண்டாம். உன்னால பாரு அவங்க எப்படி பேசுறாங்க. வந்துடு, நம்ம போயிடலாம் வா. ஏன் எல்லாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? நான் என்ன இப்ப தப்பா கேட்டுட்டேன்? தப்புதான் ஜனனி, இந்த விஷயத்துல நீ தலையிடுறது தப்புதான். சிவமாமாவுக்கு வேணும்னா அவரு பேசிக்க போறாரு. நடுவுல நீ யாரு? இப்படி உங்களுக்கு பேச உரிமை இருக்கும்போது அவரோட வைஃப் நான் பேசக்கூடாதா? ஆனா இன்னும் அவர் அப்படியே இருந்தா அவருக்கு பொறுப்பே இல்லைன்னு ஊரே தப்பா பேசும். சரியா பிள்ளைய வளர்த்துல நான் சம்பளத்தாருன்னு உங்களையும் தப்பா பேசும். சரிதானே மாமா? சிவாக்கு நீங்க கத்து கொடுத்தது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்படி இருந்தா கொடுங்க மாமா. என்னடி என் மக பேரை வாயை விட்டு சொல்ற? மாமா, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் நாங்க தட்டுப்படுறோம். ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க. சிவா, வா. எங்க வா. வா. பொறுப்பை கொடுத்தா நல்லபடியா பாத்துப்பியா? கண்டிப்பாப்பா. ஏய் இருமா, மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். சிவா, நீ செங்க சூளையை பாத்துக்க. ஆனா 1 மாசம் தான். சரியா பாத்துக்கல அப்படின்னா மாப்பிள்ளைக்கிட்டே திரும்ப எதுவும் ஆகாம பாத்துக்க. சரியா? கண்டிப்பா. தேங்க்ஸ்ப்பா.
ஜனனி நீ சாதிச்சிட்ட ஜனனி. சந்தோஷமா இருக்கு. வாங்க போல. கலக்கிட்ட. அமராவதி கூப்பிட்றா. சொல்லு அமராவதி. எங்க இருக்கீங்க? ரெண்டு ஒருத்தரை பார்க்க வந்தேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஏன் என்னாச்சு? உங்களுக்கு செங்கல் சூளை வேலை காலி. நீ என்ன சொல்ற? இனிமே செங்கல் சூளைய சிவா தான் பாத்துக்க போறானா?